அருள்வாக்கு. வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடை. அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை கண்டு கொண்டிருக்கிறோமா, அல்லது கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிறோமா, அல்லது அந்த வாழ்க்கைக்கு புதியதொரு அர்த்தத்தை கொடுத்திருக்கிறோமா? ஒரு டீச்சர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். ஒரு அழகான ஒரு உதாரணம். 3 விதமான குடுவைகளிலே சரிசமமாக தண்ணீரை ஊற்றி வைத்தார். முதல் குடுவையிலே களிமண்ணையும், 2வது குடுவையிலே பஞ்சையும், 3வது குடுவையிலே கொஞ்சம் சர்க்கரையையும் போட்டார். மாணவர்களிடம் இந்த முதல் குடுவையிலே போடப்பட்ட களிமண் என்னானது என்று கேட்டதற்கு, அந்த களிமண் அந்த தண்ணீரோடு கரைந்து அந்த தண்ணீரையும் அழுக்காக்கி விட்டது என்றார்கள். 2வது குடுவையில் என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்டதற்கு, அவர்களுடைய மாணவர்கள் எல்லாருமே அந்த தண்ணீரை எல்லாம் இந்த பஞ்சு அப்படியே உறிஞ்சி கொண்டது என்றார்கள். 3வது குடுவையிலே என்ன கண்டு கொண்டீர்கள் என்று கேட்டதற்கு, சர்க்கரையும் தண்ணீரும் 2ஓடு 2 ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டது, சர்க்கரை எது அல்லது தண்ணீர் எது என்று பிரிக்க முடியாது என்று சொன்னார்கள். அதற்கு அந்த ஆசிரியர் சொன்னாராம், இதே போலத்தான் வாழ்க்கையும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தால் நாமும் கெட்டு மற்றவருடைய வாழ்க்கையும் கெடுத்து கொண்டிருப்போம். களிமண்ணை போல நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை கண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம், என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு வரையறையை தாண்டி நீங்களும் நானும் வாழவே மாட்டோம். அந்த வரையறைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால், வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை கண்டுகொண்டு அந்த வாழ்க்கைக்கே புதியதொரு அர்த்தத்தை கொடுப்பவர்கள் தான் இந்த 3வது குடுவையிலே இருக்கக்கூடிய சர்க்கரையை போன்றவர்கள். தானும் கரைந்து அந்த தண்ணீரையும் தித்திப்பாக்குபவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் சரியானதொரு வாழ்க்கையை வாழ்ந்து நானும் சந்தோஷமாக இன்புற்றிருந்து மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தி இந்த வாழ்க்கையை அழகாக, அற்புதமாக, ரம்மியமாக, தித்திப்பூட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் எல்லோருமே வாழ்க்கைக்கே புதியதொரு அர்த்தத்தை கொடுப்பவர்கள் என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட ஒரு அழகான அற்புதமான ஒரு உவமை, தாளந்து உவமை. நம்ம எல்லாரும் நினச்சி பார்க்கலாம், கடவுளுக்கு ஏன் இந்த ஓர வஞ்சனை? ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்துன்னு ஏன் தனித்தனியாக கொடுக்கணும்? எல்லாருக்குமே சரிசமமா ஒருத்தனுக்கு 5 தாளந்தா அத்தனை பேருக்கும் 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்தா அத்தனை பேருக்குமே 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்தா அத்தனை பேருக்குமே 1 தாளந்துன்னு கொடுத்துருக்கலாம்ல. கடவுளுக்கு ஏன் இந்த ஓர வஞ்சனை? ஒவ்வொருத்தனுக்கும் வித்தியாசமாக குறைவாக கொடுத்திருக்கிறாரே என்று கூட நாம் நினைக்கலாம். ஒரு உதாரணத்தை கொண்டு விளக்குகிறேன். ஒரு குவளை, ஒரு சொம்பு, ஒரு படி, 3ஐயும் எடுத்துக்கொள்வோம். அளவிலே எல்லாமே ஒன்றுக்கொன்று குறைவுதான், வித்தியாசம்தான். அதில் முழுமையாக பாலை ஊற்றுங்கள். படியில் இருக்கக்கூடிய அளவு சொம்பில் இருக்காது, சொம்பில் இருக்கக்கூடிய அளவு குவளையில் இருக்காது. எல்லாமே அளவு படி வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், 3மே நிரம்பி இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது. அதைத்தான் நீங்களும் நானும் கண்டுகொள்ள வேண்டும். அடுத்தவங்க வாழ்க்கையில் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு அற்புதங்களை செய்கிறார், இவ்வளவு அதிசயங்களை செய்கிறார், ஆனால் எனக்கு மட்டும் குறைவாகத்தான் கொடுத்திருக்கிறார்னு சொல்லி பல நேரங்களில் அல்லல் படுகிறோம். உண்மை அதுவல்ல. நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய திறமைக்கு, நம்முடைய தேவைக்கு என்ன வேண்டுமோ அதை ஆண்டவர் முழுமையாக கொடுத்திருக்கிறார். இதை யாரெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த தாளந்து என்கிற கொடையினை, வாழ்க்கையினை, திறமைகளை, பண்புகளை சரியாக பயன்படுத்தி புதியதொரு வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுப்பவர்களாக மாறுவார்கள். இல்லை என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கை சரியாக இல்லை, என்னுடைய வாழ்க்கை மோசமாக இருக்கிறது, மற்றவர்களுடைய வாழ்க்கையை போல என்னுடைய வாழ்க்கை இல்லை, மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமை எனக்கு இல்லை என்று சொல்லி நொந்து கொண்டு வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை கண்டுகொள்ளாமலேயே போய்விடுவார்கள். இதிலே நீங்களும் நானும் எந்த வகையினர்? வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை கண்டு கொண்டிருக்கிறோமா, அல்லது வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோமா, அல்லது நம்முடைய கொடைகளை அறிந்து இந்த வாழ்க்கைக்கு ஒரு புதியதொரு அர்த்தத்தை கொடுப்பவர்களாக இருக்கிறோமா? நல்லாயின் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.